சாமலையருக்கு வணக்கம். வணக்கம் தேசிங் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சங்கர், பிரமாதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க. திருச்சி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா. ஓகே. போன வாட்டி ஒரு 20 தொகுதி பத்தி நம்ம நல்லா பேசணும். இப்போ குறிப்பிட்ட அடுத்த ஒரு அட்வான்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா சென்னை தொகுதிகள் எப்படி இருக்கு, நார்த் சென்னை, சவுத் சென்னை, சென்ட்ரல் சென்னை எப்படி இருக்க போகுது, அதோட கேண்டிடேட் எப்படி, அவங்களோட பவர் எப்படி, யார் ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிப்போம். கண்டிப்பா. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல நார்த் சென்னை கீழே இருந்து மேல வருவோம். நார்த் சென்னை முதல்ல பார்ப்போம். 3 பேர் நிக்க போறாங்க. திமுக, அதிமுக, அப்புறம் பாஜக. 3 பேர் நிக்க போறாங்க. இதுல திமுக நமக்கு தெரியும் யார் நிக்கிறாங்கன்னு. கலாநிதி வீராசாமி. ஓகே. போன வாட்டி நின்னவர் இந்த வாட்டி நிக்கிறாரு. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். போன வாட்டி ஒரு 5 வருஷமா இருக்காரு. இப்ப அவரு என்ன பண்றாருன்றது அடுத்து வேற விஷயம் வச்சுக்கோங்க. பிஜேபி சார்பில் வந்து பால் கனகராஜ் அவர்கள் நிக்கிறாரு. மூணாவதா சொல்லிடலாமா? யாரு மூணாவதா? ஆர் மனோகரன். மூணாவதா சொல்லிடலாம். அவரு முதல் வந்து இவரு, ரெண்டாவது வந்து பிஜேபி, மூணாவது சொல்லிடலாமா? அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் தான் சார். நார்த் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து திமுகவுடைய கோட்டை. பல வருஷங்களா அங்க திமுக தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் திமுக தோக்கும் போதும் சென்னையில ஜெயிப்பாங்க. சென்னையிலையும் டெல்டாலையும் ஜெயிப்பாங்க. டெல்டா என்னுடைய சொந்த ஊர் பகுதி. சென்னை, இந்த 2 இடங்கள்லையும் ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு அங்கே கேடர் பேஸு, பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால அங்கே யார் ஜெயிப்பாங்கிறத பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். 2வது இடம் யாருங்கிறதுல தான் அங்கே போட்டி. அப்போ முதல்ல விட்டுட்டீங்க. இப்போ பிஜேபி வாய்ப்பு இல்லைன்ற. அங்கே வாய்ப்பு இல்லை சரி. அது இப்போ எங்கே வாய்ப்பு இல்லையோ அதை வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிடணும். நார்த் மெட்ராஸில் கலாநிதி வீராசாமி எவ்வளவு ஓட்டு வாங்குறாருங்கிறது தான் பார்க்கணும். போன தடவை கொஞ்சம் கம்மியாக வாங்குறாரான்னு பார்க்கணும். ஆனால் அந்த இடத்துல நான் போன தடவையே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தேன். பால் கனகராஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேண்டிடேட், ஒண்டர்ஃபுல் கேண்டிடேட், கரெக்டான கேண்டிடேட். அவர் வந்து ஒரு ஆர்சி நாடார், ரோமன் கத்தலிக் நாடார். அவரை பொசிஷன் பண்ணதுனால அந்த ரோமன் கத்தலிக் நாடார் ரெப்ரசன்டேஷனும் பிஜேபியில் இருக்குங்கிறது. வேற சில இடங்கள்ல கிறிஸ்தவ நாடார்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நமக்கு வர சில இன்புட்ஸ் வந்து கன்னியாகுமரி பக்கங்கள்லாம் கிறிஸ்தவ நாடார்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு சில பேருங்கிறது தான் வருது. பட் அப்படியே என் பிளாக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. 90% காங்கிரஸ் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பட் அது ஒரு சோஷியல் கால்குலேஷனில் அது ஒரு நல்ல ஒரு கேண்டிடேச்சர் பால் கனகராஜுங்கிறவர். அந்த நார்த் சென்னை பகுதிகளில் நார்த் இண்டியன்ஸினுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி. அவங்க சின்சியராக போய் போலிங் பூத்தில் போய் தைரியமாக ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓட்லாம் இப்போல்லாம் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் நடக்கிறது. ஓட் பண்ணாங்க அப்படின்னா ஓட் ஷேர் பிஜேபிக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது இடம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்குது. ஆனால் சென்னை மக்களை பொறுத்தவரையில் திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதிமுகவுக்கும், அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கும் தான் போவாங்க. அப்படி இல்லாமல் போனோம்னா 2வது இடம் வரத்துக்கு பிஜேபிக்கு அங்கே ஃபைட் பண்ணலாம். பால் கனகராஜ் எக்ஸலன்ட் கேண்டிடேட், கட்சிக்காக உழைச்சவர், ரொம்ப நாளா பிஜேபி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு பிஜேபியிலேயே இருக்கக்கூடியவர். அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு அவர் பல கட்சிகளுக்கு போயிருக்கலாம். அவர் ஒரு ஆர்சி, நான் சொன்ன மாதிரி ரோமன் கத்தலிக் நாடார். அப்படியெல்லாம் அவர் போகலை, பிஜேபியிலேயே தான் தொடர்ந்து பயணம் செய்கிறார். பிஜேபிக்காக பல கேஸ்கள்லையும் கோர்ட்டில் அப்பியர் ஆகி வின் பண்ணியும் கொடுத்துருக்கார். அவர் பல பேர் வந்து ஒரு என்ன சொல்றது, எந்தவித முகாந்தரமுமே இல்லாமல் பல பிஜேபி கேடர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்போ பால் கனகராஜ் தான் அப்பியர் ஆகி நிறைய பேர், நிறைய வக்கீல்கள் போன, அதுல இவரும் ஒருத்தர். ஸோ அதுல 2வது இடம் யாருக்குங்கிறதுல தான் நார்த் சென்னையில போட்டி. கலாநிதி வீராசாமி ஜெயிப்பார். இந்த மழை வெள்ளம் அதை பாதிக்கப்பட்டவர்கள், அந்த இது நெகட்டிவ், இந்த கடைசி 3 வருட ஆட்சி நெகட்டிவ் சார். அவர் மேல பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு சார். ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கு. அது ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு எம்பி எலெக்ஷன்ல டிஎம்கேவோட கண்டெஸ்ட் பண்ணணும்னா 1:1 கொண்டு வரணும் சார். அவங்களுக்கு இருக்கிற அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆப்போசிஷனுக்கு இருக்கணும். நான் சொல்றது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். அப்படி ஒரு அலையன்ஸை கொண்டு வரும் பொழுதுதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவை தோக்கடிக்க முடியும். வட சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா. ஆனா வட சென்னை ஃபியூச்சர்ல
பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தொகுதி. நான் சொன்ன மாதிரி நார்த் இந்தியன் மக்கள் நிறைய அங்கே இருக்காங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் பிஜேபிக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ப்ராப்பராக அவங்கள்ட்ட போய் கேன்வாஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணால் ஓட்டு போடுவாங்க. அங்கே முஸ்லீம் பாப்புலேஷன், ஹெவிலி டாமினேட்டட் முஸ்லீம் பாப்புலேஷன் அங்கே இருக்குது. அவங்க என் பிளாக்காக டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அடுத்து நம்ம மனோகரன் அவரை பற்றி பேசணும். நம்ம மனோகரன் எப்படி அவரும் ஒரு மண்ணின் மைந்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேண்டிடேட் சார். ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் நல்ல கேண்டிடேட் சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சென்ட்ரல் சென்னை தெரியல, சவுத் சென்னையிலையும் நார்த் சென்னையிலையும் ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் நல்ல கேண்டிடேட். ஸோ அவங்களும் அதில் தான் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா திமுக மேல் கோபம் இருக்கக்கூடிய மக்கள் சென்னையில் பொதுவாக அப்படியே அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுக மேலே கோபம் இருந்தால் திமுகவுக்கு வருவாங்க. ஸோ நார்த் தமிழ்நாடுலேயே ஆஸ் சச், சென்னைன்னு நான் சொல்லலை, செய்ய வேண்டிய வேலை பாஜகவுக்கு நிறையா இருக்குது. சவுத் டிஃபரெண்ட்டு, வெஸ்ட் டிஃபரெண்ட்டு, அங்கெல்லாம் நல்ல ஒரு ப்ராமினன்ட் ஃபோர்ஸ் பிஜேபி. பட் நார்த் தமிழ்நாடு அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் டெல்டா இங்கே செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கு. நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே, கலாநிதி வீராசாமி தான் ஜெயிக்க போறாருன்னு ஒரு அசம்ப்ஷன் வச்சுப்போம். ரெண்டாவது பொசிஷனுக்கு தான் இப்ப சண்டை, அதிமுகவா திமுக பிஜேபி. ரெண்டாவது பொசிஷன் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட், அவர் எல்லார்ட்டையுமே பேசுவார், அவரோட அணுகுமுறை நல்லா இருக்கும், ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன். ஓகே, நல்ல கேண்டிடேட். அப்படின்னா அடுத்தது நம்ம சென்ட்ரல் சென்னை போவோம். சென்ட்ரல் சென்னை எப்படி இருக்க போகுது? ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் வாழையடி வாழை அப்படி சொல்ற மாதிரி நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் நிற்க போறாரு திமுகல. இந்த பக்கம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் செல்வம் அவர்கள் நிற்கிறாரு, வினோத் பி செல்வம் நிற்க போறாரு. அதிமுக பொறுத்தவரைக்கும் யார் நிற்க போறாங்க சார்? தெரியுமா உங்களுக்கு பேர் யாராச்சும்? எனக்கு தெரியல. எனக்கு அவங்க பேர் அதிமுகல இந்த தடவை ஜெயவர்தன் சவுத் சென்னை, சிங்கை ராமச்சந்திரன், இந்த 2 கேண்டிடேட்ஸ் தவிர எனக்கு பரிச்சயம் இல்லாத கேண்டிடேட்ஸ் தான் நிறைய இருக்காங்க சார். அதாவது முரசு பார்த்தசாரதி அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறார். பார்த்தசாரதின்னு ஒருத்தர் நிக்கிறார். மத்திய சென்னையில வாக் அவுட் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்களா எப்படின்னு தான் தெரியல சார். மத்திய சென்னை தயாநிதி மாறன் ஜெயிப்பார் சார். போன தடவை 63% ஓட்டு வாங்கினார், க்ளோஸ் டு 60 to 63% ஓட்டு வாங்கினார். இருக்கிறது சின்ன தொகுதி, ரொம்ப குட்டி குட்டி தொகுதி, ஓட்டர்ஸும் கம்மி. அங்க பாராளுமன்ற தொகுதியே சின்ன தொகுதி, அது சின்ன தொகுதி. அதுலதான் அந்த ஹார்பர்லாம் வருது. பிஜேபியோட கேண்டிடேட் எக்ஸலண்ட் கேண்டிடேட், வினோத் பி செல்வம் அருமையான கேண்டிடேட். இந்த தடவை அவ்வளவு ஓட்டெல்லாம் தயாநிதி மாறன் வாங்குவார்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஈஸியாக ஜெயிப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. 2வது இடத்துக்கு டஃப் கொடுப்பார் வினோஜ். டஃப் இல்லை, 2வது இடமே வந்துருவார்னு நினைக்கிறேன். செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த இடத்தை சேர்ந்தவர், ஹார்பர் கான்ஸ்டிடியூவன்சியவே சேர்ந்தவர். ஹார்பர் கான்ஸ்டிடியூவன்சியில அசம்பிளி எலெக்ஷன்ல சேகர் பாபுவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்தவர். அந்த இடத்துல ஒரு பிஜேபி கேண்டிடேட் அவ்வளோ டஃப் ஆயிட்டு சேகர் பாபுக்கு கொடுக்குறாருங்கிறது பெரிய விஷயம். அதனால 2வது இடத்துக்கு கண்டிப்பா வினோத் செல்வம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை, 2வது இடம் வந்துருவார் சார். சில பேர் சொல்றாங்க அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தயாநிதி மாறன் இந்த வாட்டி ஜெயிக்கிற சார். அவங்க எல்லார் மேலையுமே சென்னையில இருக்கிற டிஎம்கே எம்பிஸ் எல்லார் மேலையுமே ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கு சார். நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. ஓவரால் தமிழ்நாட்டுல 75% போலிங் நடக்கும், ஓட்டிங் நடக்கும். சென்னையில எவ்வளவு சார் நடக்கும்? 50-55. சென்னையில 75-80% ஓட்டிங் நடந்தா கண்டிப்பா சில பேரை டாப்புல் பண்ணலாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நார்த் சென்னை சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக போகும். அதுதான் ஜெனரல் நடக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்ற மாதிரி நார்த் சென்னையில அதிமுக இருக்காங்க, போட்டி போடுறாங்க. ஆனா இப்ப இந்த சென்ட்ரல் சென்னையில முரசை நிக்க வச்சிருக்காங்களே, அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அந்த ஓட்டுக்களால பெரியதால இவரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ஃபைட் கொடுப்பாரு சார், ஃபைட் கொடுப்பாரு. ஆனா நல்ல ஃபைட்டே கொடுப்பாரு, அவர் நல்ல கேண்டிடேட்டு. வினோத் பி செல்வம் எப்படின்னா, அதாவது இப்போ அப் அண்ட் கமிங் பிஜேபி யங் லீடர்ஸ்ல ஒருத்தர், கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்வார். முன்னாடி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, ஏசி ரூம்ல அவங்களோட கட்சி ஆபீஸ்ல உட்காந்து தான் அரசியல் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யற ஒரு சூப்பரான ஒரு கேண்டிடேட் அவரு, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் அங்க இருக்கு. அங்க இருக்கிற லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் நிறைய இருக்கிற இடம் அதுவும். பட் அதுக்கு ஈக்குவலா முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற இடம் அது. ஸோ இந்த நார்த் சென்னை சென்ட்ரல் சென்னை ரெண்டுலையுமே சிக்னிஃபிகண்டா டிஎம்கேக்கு ஃபேவரபுளா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காரணம் அங்க இருக்கிற மைனாரிட்டி பாப்புலேஷன் பிளஸ் அங்க இருக்கிற இந்து பாப்புலேஷன் ஸ்கேட்டர்டா ஓட்டு போடுவாங்க. பிஜேபிக்கும் ஓட்டு போடுவாங்க, டிஎம்கேக்கும் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போடுவாங்க. அங்க அவங்க கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இவங்க கன்சாலிடேட் ஆக மாட்டாங்க.
ஓகே. அதே மாதிரி பிஎஸ்என்எல் இது ஒன்று இதுதான் ஒரு பிஎஸ்என்எல் கேஸ்ல ஏதாச்சும் உள்ள போவாரா அவர் தயாநிதி மாறன் அவர்கள்? பிஎஸ்என்எல் கேஸ் கேஸ் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது நம்ம இந்தியன் ஜுடிஷியரியோட வீக்னஸ். அது ஜுடிஷியரியை பற்றி நான் ஓவராக தப்பாக பேச மாட்டேன். ஏன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் அதுதான் நம்ம நாட்டோட ஃபல்க்ரமே. ஆனால் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமில் ஒரு கேஸ் 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம்னு போனால் அந்த கேஸே நீர்த்து போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்விக்ட் ஆகிருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியில் சுற்றின்னு இருப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, முதுகு வலிக்கிறது, கால் வலிக்கிறதுன்னு வெளியில் சுற்றுவாங்க. அந்த கேஸை மறுபடியும் கோர்ட் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க செத்தே விடுவாங்க. அது இந்தியன் ஜுடிஷியரியோட ப்ராப்ளம் அது. ஆனால் அந்த ஜுடிஷியரியை கரெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஜுடிஷியல் சிஸ்டமை வச்சுட்டு தான் சார் நிறையா பேரை வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டெயின் பண்ணிட்டு இருக்கார் மோடி. அதுக்கே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இப்படி ஒரு ஜுடிஷியல் சிஸ்டமை வச்சுட்டு, அதாவது ஒரு கேஸில் ஒரு பெஞ்ச் கோர்ட்லேயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ, இப்போ நீங்கள் இந்த தயாநிதி மாறனை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன். பொன்முடி அவர்கள், அமைச்சர் பொன்முடி அவர்கள் மறுபடியும் பதவி பிரமாணம் ஏற்றுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அவரை மறுபடியும் வந்து அந்த கேஸை எடுக்கிறதுக்கு வந்து காரணமே என்ன அப்படின்னா, இப்போ அவரை வந்து இது பண்ணலை, குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை, நிறுத்தி வச்சிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த கேஸ் எடுத்ததுக்கே காரணம் என்னன்னா, ஒரு 400 பக்க டாக்குமெண்ட்டை அரை மணி நேரத்தில் படிச்சு ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்து க்ளோஸே பண்ணிட்டார். இப்படி ஜுடிஷியரி இருந்ததுன்னா எல்லாமே ப்ரொலாங் தான் ஆகும். இது வந்து நான் ஒன்றும் திமுகக்குன்னு சொல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அது சாதகமாக தான் இருக்குது. இப்படி இருக்கிற ஜுடிஷியரி எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சி, சப்போர்ட் பண்ணாத கட்சி, எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஊழல் பேர்வழிகள் தண்டிக்கப்படணும்னா ஜுடிஷியல் சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கூட 8 முறை அவருக்கு வந்து சமன் கொடுத்து 9வது முறை சமனுக்கு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம டிவியேட் ஆகிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இது கம்ப்ளீட்டா வேற சார். நம்ம தனியா பேசலாம், அது ஒரு ஒரு டாபிக் எடுத்து பேசணும். தனியா என்ன ப்ராப்ளம் தமிழ் மக்களுக்கு இன்னும் அதை பத்தி புரியல. லிக்கர் ஸ்கேம்னா என்ன அப்படின்னு தனியா பேசுவோம். இங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் குதிக்கிறாங்க. ஐயோ சீஃப் மினிஸ்டருக்குள்ள போட்டாங்க, சீஃப் மினிஸ்டருக்குள்ள போட்டாங்க, குதிக்கிறாங்க. இங்க ஆக்சுவலா என்ன நடந்தது? குதிக்கிறதும் கொஞ்சம் படங்கி போச்சு. ஏன்னா அது வேற மாதிரி அந்த கேஸ் மூவ் ஆனதுனால இவங்களும் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. சரி, அதுல ஒரு அளவுக்கு மேல அதை பத்தி பேசி அதுக்கு ஒரு விசிபிலிட்டி கொடுக்கறது நமக்கே பிரச்சனையாகும். திமுக நிறைய பேசுறாங்க அவரை பத்தி. அவங்களுக்கு வேற பேசுறதுக்கு டாபிக் இல்ல, அதனால பேசுறாங்க. ஏன்னா அதை பத்தி நம்ம தனியா ஒரு இது பேசணும். அது கண்டிப்பா மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன் அதை மாதிரி பண்றாங்க, கெஜ்ரிவால் எதுக்கு தூக்கிக்குள்ள போட்டாங்கன்றத மக்களுக்கு கொஞ்சம் புரியணும். ஓகே, அடுத்து நம்ம டிவிஷன் ஆனா அடுத்து நம்ம சவுத் சென்னைக்கு வந்துடலாம். ஆமா, சவுத் சென்னையில அதே மாதிரி 3, அதுல 2 பெண்மணிகள். தமிழச்சி தங்கபாண்டியன் டிஎம்கே சார்பா நிக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி சார்பா நிக்கிறாங்க, ஜெயவர்தன் ஏடிஎம்கே சார்பா நிக்கிறார். சார் இங்க வந்து 2014 ஜெயித்தவர், 2019 இவங்க ஜெயிச்சாங்க, 2024 யார் ஜெயிக்க போறாங்க? அது சென்னையிலேயே பாஜகவுக்கு ஒரு அவுட் சைடு சான்ஸாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அது சென்னை சவுத் தான். ஆனா அந்த சென்னை சவுத்துலயும் மக்களுடைய மைண்டு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா, இப்ப எனக்கு தெரியல, நான் போயிட்டு கிரவுண்ட்ல பார்க்கல, முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா டிஎம்கே வேண்டானா ஏடிஎம்கே கொண்டு போடுவாங்க, ஏடிஎம்கே வேண்டானா டிஎம்கே கொண்டு போடுவாங்க. இந்த தடவை ஏடிஎம்கே கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட், ஜெயக்குமாருடைய சன் நிக்கிறார். 2014 ஜெயக்குமார் இவரை ஜெயிச்சு வந்தார். ஆக்சுவலா ஜெயக்குமார் வந்து சிவி சண்முகம், கேபி முனுசாமி மாதிரி பிஜேபி அலையன்ஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஆரம்பத்துல இருந்து சொன்னது. அலையன்ஸ் இருந்தா தன்னுடைய சன்னு சவுத் சென்னையில கண்டெஸ்ட் பண்ண முடியாது, பிஜேபி அதை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர் வந்து அலையன்ஸ் வேண்டாம் அலையன்ஸ் வேண்டாம். அதுக்கு காரணம் அது சொல்றீங்க. அதான் உண்மை சார். யாரும் இப்படி பழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன், அதான் உண்மை. அவர் பையனை அவர் சவுத் சென்னையில கண்டெஸ்ட் பண்ண வைக்கணும். பிஜேபியோட அலையன்ஸ் இருந்தா பிஜேபி சவுத் சென்னையை கேட்பாங்க. சிவி சண்முகமும் கேபி முனுசாமியும் பேசினதுக்கு காரணங்கள் டோட்டலா டிஃபரெண்ட். அவங்க கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போறது பாஜக அலையன்ஸ்னாலங்கிற மைண்ட் செட்ல அவங்க பேசினாங்க. இவருக்கு மெயின் தன்னுடைய சன் வந்து சவுத் சென்னையில கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ சவுத் சென்னையில 3 கேண்டிடேட் போட்டிருக்காங்க, 3 பேருமே நல்ல கேண்டிடேட் தான். இப்போ ஓட் ஸ்பிளிட் எப்படி ஆறுதுன்னு பார்க்கணும். தமிழச்சி தங்கபாண்டியன் மேல
பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பர்டிகுலரா நீங்க இந்த ஃப்ளட்டை பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த ஃப்ளட்டுனால இந்த தடவை மேக்சிமம் இம்பாக்ட் சென்னை சவுத்துல தான் ஆனது. வேளச்சேரியில ரொம்ப வேளச்சேரியில மக்கள் வந்து அந்த எம்எல்ஏவை துரத்தியே விட்டாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ நினைக்கிறாங்க இருந்தது, அந்த காங்கிரஸ் எம்எல்ஏவை துரத்தியே விட்டாங்க. மயிலாப்பூர்ல பெரிய பிரச்சனை. மயிலாப்பூர்ல கூட இன்னைக்கு நான் பார்த்தேன், தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து கேம்பெயின் பண்ண போன இடத்துல மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க எதுக்கு. ஆனா இப்பவுமே நான் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஒரு எட்ஜு கொடுப்பேன். காரணம் ஒன்று இருக்கு சார். சென்னை சவுத்தில் 6 கான்ஸ்டுவன்சி, 6 அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ் இருக்கு. சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. ஓகேவா? இந்த சைதாப்பேட்டையும் சோழிங்கநல்லூரும், சோழிங்கநல்லூர் போன தடவை திமுக வந்து 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல தப்பி பழைச்சாங்க. ரொம்ப கம்மி ஓட்டு வித்தியாசத்துலாம் ஜெயிச்சாங்க. பட் மோஸ்ட்லி அவங்க கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா தான் சைதாப்பேட்டையும் சோழிங்கநல்லூரும். பாக்கி 4 இடத்துலையும் வேளச்சேரி, விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர், இந்த இடங்கள்லாம் எவ்வளவு போலிங் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 45% 50% பேர் தான் ஓட்டே போடுவாங்க. போன வாட்டி முதலமைச்சர் குளத்தூர் அழைக்கும் போது 55% தான் ஓட்டு, அவ்வளவுதான் ஓட்டு. அதுதான் அமைச்சர் அழைக்கும் போது 55% தான் ஓடுது. அதான் என்ன பண்றது. இப்போ ஜெயவர்தனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் போட்டி அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, பாஜக சார்பாக பேசணும்னா இந்த ஓட்டர்ஸை போலிங் பூத்துக்கு கொண்டு போய் ஓட்டு போட வைக்க முடியுமா? ஓட்டு போட வைத்தால் சென்னை சவுத்தில் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம். இது வந்து யதார்த்தமா நான் உண்மையை சொல்றேன். எல்லாம் லீவ் போட்டு சினிமா தியேட்டருக்கும், அது வெள்ளிக்கிழமை வேற இந்த தடவை எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டில். 3 நாள் கண்டினியூஸ் லீவ் இருக்கு. இது தமிழக பாஜக பர்டிகுலரா சென்னையில் இருக்கிற கேடர்ஸ் யாரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பிஜேபி எப்படி ஒர்க் பண்றாங்கிறத பார்த்து கத்துக்கணும். அவங்க பண்ணா பிரமுகன்னு இருப்பாங்க சார். அவங்க கையில் ஒரு 40 பக்கம் நோட் புக் இருக்கும். எத்தனை பூத் இருக்கு அந்த கான்ஸ்டுவன்சியில், அந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் 6 அசம்பிளி கான்ஸ்டுவன்சியோ 7 அசம்பிளி ஸ்டேட் மாறும். அது சில இதில் 9 அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்கும் ஒரு லோக்சபாவில். சில ஸ்டேட்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசம்பிளி கொடுத்துருப்பாங்க. அந்த அசம்பிளியில் எவ்வளோ பூத் இருக்கு, அந்த பூத்தில் எவ்வளோ பேர் எலிஜிபிள் ஓட்டர்ஸ், அந்த எலிஜிபிள் ஓட்டர்ஸில் எத்தனை பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க, இந்த எல்லா டீட்டெயிலும் அவங்ககிட்ட இருக்கும். 7 மணிக்கு போலிங் ஆரம்பம்னா 7 மணிலேருந்து 12-1 மணிக்குள்ள தே வில் என்ஷூர் அந்த பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் போலிங் பூத்துக்கு வந்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னு அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. உத்தரப்பிரதேஷ்ல அப்படிதான், மத்திய பிரதேஷ்ல அப்படிதான், குஜராத்ல அப்படிதான், சத்தீஸ்கர்ல அப்படிதான், டெல்லியில அப்படிதான், வெஸ்ட் பெங்கால்ல இப்ப அந்த மாதிரி வந்துருது கல்ச்சர், ஒடிஷால அந்த மாதிரி வந்துருது. தமிழ்நாட்டில் இவங்களை கொண்டு போய் ஓட்டு போட வைக்க முடியுமா? ஓட்டு போட வச்சா ஒரு ஃபைட் கொடுக்கலாம். ஆமா, அந்த 20-30% வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 கான்செப்ட் அந்த சோழிங்கநல்லூர் சைதாப்பேட்டையில போட்டுருவாங்க. அவங்க போய் என் பிளாக்கா ஓட் பண்ணிட்டு வந்துருவாங்க. மயிலாப்பூர்ல இருந்து வேளச்சேரி, மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், டி நகர், இவங்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போலிங் பூத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்களா? பிஜேபியால போட வைக்க முடியுமா? நான் இப்ப வந்து இதுலயே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இதை யாராவது பிஜேபிக்காரங்க பார்த்தாங்கன்னா அவங்க அதை செய்ய முடியும்னா செய்யணும், செய்தால் ஃபைட்டு கொடுக்கலாம். அதே சமயத்துல இன்னொன்னு இருக்கு. மற்ற 2 கான்ஸ்டுவன்சி பார்த்தோம், சென்னை நார்த்து, சென்னை சென்ட்ரல் பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் பவர்ஃபுல் கேண்டிடேட். பணம் விளையாடும். தமிழச்சி தங்கபாண்டியன் டிஎம்கே சார்பா நிக்கிறாங்க, ஜெயவர்தன் நிக்கிறாரு அதிமுக சார்பா. அவரும் வந்து போல் மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சவர் ஜெயக்குமார். பல வருஷமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவர் போல் மேனேஜ்மெண்ட்லாம் சூப்பரா தெரியும் அவருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இந்த அளவு இருந்தா அதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணுங்கிறது சென்னை சவுத்தை பொறுத்தவரையில் ஜெயக்குமாருக்கு பெட்டரா தெரியுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அவர் போல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவார், பூத் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணுவார். ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கேண்டிடேச்சர்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்சிக்காக உழைச்சவங்க, லாயலா இருந்தவங்க, அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா முன்னாடி நம்ம வேற ஒரு கேண்டிடேட் எதிர்பார்த்தோம். அவர் இருந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவங்க ஸ்ட்ரீட் லெவல்ல இறங்கி வேலை செய்வாங்களா? வேலை செஞ்சு அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா? புது வாக்காளர்களை கொண்டு வருவார்களா? இருக்கிற வாக்காளர்களை போய் ஓட்டு போட வைப்பாங்க.
அப்படின்னு இருக்கு. இது 2 இருக்கு. ஜெயவர்தன் அந்த மாதிரி போல் மேனேஜ்மெண்ட் ஜெயக்குமார் சப்போர்ட் பண்ணுவார். ஜெயக்குமார் ஃபுல்லா இங்கே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அநேகமாக இப்போ வந்திருப்பார்னு நினைக்கிறேன். சென்னை சவுத்துல தான் சுற்றி வருவார் அவர். அவர் அதிமுகல பல வருஷங்களா இருந்தவர், பல வருஷங்களா அவருக்கு இந்த போல் மேனேஜ்மெண்ட் பூத் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா தெரியும். இந்த போல் பூத் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வச்சுதான் நான் வந்து மதுரைக்கு கீழே அப்படின்னு பிஜேபி அடிக்கடி சொல்லுவேன் நான். ஏன்னா அங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கேடர் பேஸ் இருக்கு. பிஜேபிக்கு இங்க இருக்காங்கிறது எனக்கு டவுட். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள் சார். சென்னை நார்த்து, சென்னை சென்ட்ரல், இது 2லயும் 2வது இடத்துக்கு தான் போட்டி அதிமுக கூட்டணிக்கும் பாஜக. அதுல வினோஜ் பி செல்வம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். சென்னை சென்ட்ரல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் வந்து இப்போ அங்கேயும் நான் சொன்ன மாதிரி தான், ஓட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து போலிங் பூத்தில் ஓட் பண்ணிட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபைட் கொடுப்பார். நல்ல ஃபைட்டே கூட கொடுப்பார். அவர் கேண்டிடேட் சூப்பர் கேண்டிடேட்டு. ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் பிஜேபி லீடர்ஸுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அகைன் இதை என்னடா இப்படி ஒரு சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் பிஜேபி லீடர்ஸுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வெரி ஆர்டிகுலேட்டிவ், டேட்டா பாயிண்ட்ஸோட பேசுவார், கிரவுண்ட் லெவலில் பேசுவார், கிரவுண்டட் பர்சன், மக்களாக சேர்ந்து வேலை செய்வார். அதனால அவர் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு. ஆனாலும் 2வது இடத்துக்கு தான் அங்கே போட்டிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சென்னை சவுத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே நல்ல வேட்பாளர்கள். ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் சொன்ன இந்த ABCDEன்னு நிறைய சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அந்த பண்ணா கிரைட்டீரியாலாம் இருக்கு. ஓகே சார். சென்னையை பற்றி நம்ம அலசி ஆராய்ச்சாச்சு. இன்னைக்கு நார்த்து, சென்ட்ரல், சவுத்து 3த்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அதுல 2 இடத்துல நம்ம பிஜேபிக்கு 2வது இடம் வரும் அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. நீங்க சொன்னது சென்னை சென்ட்ரல்ல கண்டிப்பா வினோஜ். சவுத்துல வந்து ஒரு ஃபைட் இருக்கு. அது எப்படி அமையுதுன்றதை நம்ம பொறுத்து சார். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில பிஜேபி ஒரு டபுள் டிஜிட் ஓட் ஷேர் இந்த 3 இடத்துலயும் சென்னை சவுத்துல கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. சென்னை சவுத்துல டபுள் டிஜிட் இல்லை, நல்ல ஓட்டே வாங்குவாங்க. நான் நம்ம சொல்றோம்னா நம்ம லாஜிக்கலா பேசுவோம். சென்னை சவுத்துலலாம் நல்ல ஓட்டே வாங்குவாங்க. டபுள் டிஜிட் ஓட் பர்சன்டேஜ்லாம் கிடையாது. சென்னை சென்ட்ரல்லையும் ஓரளவு வாங்குவாங்க டீசெண்டா நினைக்கிறேன். சென்னை சென்ட்ரல் வந்து நமக்கு முரசு நிக்கிறதால எனக்கு ஓட்டு அதிகமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை நார்த்து, சென்னை சென்ட்ரல் இது 2லயும் அவங்க ஒரு 15% ஓட்டு வாங்கினாலே ஃபியூச்சர்ல அது வந்து இட் இஸ் அ குட் லான்ச்சிங் பேட் ஃபார் தம் அந்த ஏரியாலெல்லாம். ஏன்னா அங்க ஏரியாலெல்லாம் அவங்களுக்கு பிரசன்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் வினோஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வினோஜ் பி செல்வம் அசம்பிளி எலெக்ஷன் அங்க தைரியமா கண்டெஸ்ட் பிஜேபின்னு ஒரு கட்சி இங்க இருக்கு அப்படின்றது தைரியமா கண்டெஸ்ட் பண்ணாரு. எனக்கு அதனாலதான் அவர் ரொம்ப பிடிச்சது. சேகர் பாபுவை எதிர்த்து ஹார்பர்ல போய் நிக்கிறேன்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர் போய் நின்று எல்லாரும் டெபாசிட் போகும்னு நினைச்சாங்க. ஆனா வெரைட்டி வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் அவரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு 15% வந்தாங்கன்னா இட் வில் பி அ லான்ச்சிங் பேட் ஃபார் தம். அதுதான் அந்த கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் பண்ண முடியும். சென்னை சவுத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஓட்டே வாங்குவாங்க. 15லாம் இல்லை, they will get very good vote share. பிஜேபி will get very good vote share. ஆனால் அந்த ஓட் ஷேரை எந்த அளவுக்கு வின்னுக்கு கிட்டக்க கொண்டு போக முடியுமா, இல்லை செகண்ட் பிளேஸ்லயாவது சாலிடா நிற்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கேம்பெயினிங். இந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்குள்ள மார்ஜினை கம்மி பண்ணி எவ்வளவு தூரத்து பக்கத்துல வராங்க, இல்லை வின் கிட்டக்கே கொஞ்சம் போக முடியுமாங்கிறதெல்லாம் வந்து இனிமே வரப்போற 2024 ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஈவினிங் கேடர்ஸ் இனிமே அவங்க எப்படி வேலை செய்யறாங்கிறது. கேடர்ஸ் வந்து சென்னை சவுத்துல அவங்க ஓரளவாவது வரணும்னா இனிமே ஏப்ரல் 19 வரைக்கும் தூங்காம வேலை செய்யணும். நான் சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் போய் ஓட்டு போட வைக்கணும். ஓட்டு போட வச்சா ஒரு சான்ஸ். ஓகே சார், மிக்க நன்றி. நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ல அடுத்த அப்டேஷன் பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.